பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவஜனங்களாகி நாம் இந்த புதிய வருஷத்தை காணவும் அதிலே பிரவேசிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். நம்மை பலப்படுத்தி அந்த நாளை காணவும் அதை கடக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த மாதத்திலும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமான அவர் நமக்கு கிருபையாய் தந்த வார்த்தையை தான் தேவஜனங்களாகிய நாம் இன்று தேவ சமூகத்திலிருந்து தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் செப்பனியாவின் தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆவது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். ஹல்லேலூயா. தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் தான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தி நம்மை பலப்படுத்துகிற ஒரு பிரதானமான ஒரு வார்த்தை தான், அவர் நமக்கு தருகிற வாக்குறுதி தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நோக்கமே தான் அவனோடு கூட இருக்கவும் அந்த மனுஷன் தன்னோடு கூட இருக்கவும் தான் கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். இம்மையிலும் மறுமையிலும் இதற்காக கர்த்தர் உருவாக்கினார். இம்மையில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தேவஜனங்களாகி நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அப்படி எந்த மனுஷனோடு கூட இம்மையிலே கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் மறுமையிலே அவன் கர்த்தரோடு இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ஒரு அனுபவத்திற்காக தான் கர்த்தர் மனுஷரை உருவாக்கினார். நாம் இன்று நினைக்கிற உலக ஆசீர்வாதங்களோ உலகத்தில் உள்ள காரியங்களையோ இவைகளை அல்ல கர்த்தர் நமக்கு என நியமித்திருப்பது. கர்த்தர் நமக்கு என நியமித்த ஒரு பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம் தான் நித்திய ஜீவன். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பிதாவாகிய தேவன் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நித்திய ஜீவன். அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நித்திய ஜீவன் என்பது நாம் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, அந்த மேன்மையான பாக்கியத்தை நாம் சுதந்திரிக்க, இம்மையில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த அனுபவத்தை நிச்சயமா நாம் சுதந்திரிக்கணும். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் மறுமையிலே பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரிக்க முடியும். நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ முடியும். கர்த்தர் ஆதாமை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குரியவனாக அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனா கீழ்ப்படியாமை என்ற பாவத்தின் நிமித்தம் ஆதாம் அந்த மேன்மையை இழந்து போனான். ஆதாம் இழந்து போன அந்த மேன்மையை மறுபடியும் தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை தம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்து அதை நமக்கு அவர் மாதிரியாக வைத்திருக்கிறார். யோவான் 14:6 தெளிவாய் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இம்மையிலே அவனோடு கூட கர்த்தர் இருக்கத்தக்கதா இதனுடைய வாழ்க்கையில் வாழ்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தரோடு கூட வாழும்படியால் கர்த்தர் நித்திய ஜீவனிலே அவன் பிரவேசிக்க கிருபை செய்வார். அதற்காக தான் இந்த வேத வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை என்கிற மாதிரியை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கணும். இதை கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அதை நமக்கு செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட வாழ அவர் பிரியப்படுகிறார். இதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதை உணராதனால்தான் அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறோம், கவலைப்படுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே, அது அவருடைய பாதத்திலே, அவருடைய பிரசனத்திலே, அவருடைய சமூகத்திலே அவரோடு கூட இணைந்திருக்கிற அனுபவம். அவர் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டு நம்மோடு கூட அவர் உலாவுகிற அனுபவம். புரியுற மாதிரி சொல்லலாம், கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிற அனுபவம். இதை வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். அவர் வார்த்தையிலும் செயலிலும் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் அதை பார்க்கலாம்.
கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று அவன் வாழ்க்கையை குறித்து வேத வசனத்தில் நாம் தியானிக்கும் பொழுது அதிகமாக வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்மாலும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே தேவஜனங்கள் ஆகிய நாம் இதை வாஞ்சித்தோமையானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார். அதுல இன்னும் அதிகமாக தேவஜனங்களாகிய நாம் விசுவாசிக்கும்படியா கர்த்தர் அதை நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்ப நிச்சயமா தேவஜனங்களாகிய நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீ என்னோடு கூட என் மத்தியிலே எனக்குள்ளே நீ உலாவுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன், என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன், நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் நீர் அதை செய்து முடிப்பேன் என்று தேவஜனங்களாகிய நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் விரும்புகிற அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இம்மையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மறுமையில் நிச்சயமாய் நாம் அவரோடு கூட இருக்கத்தக்கதாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் அதை இன்னும் அழகாய் சொல்லுகிறது. அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வசனங்கள் தேவன் மனுஷனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை எவ்வளவு அவர் விரும்புகிறார் என்பதை காண்பிக்கிறது. அவர் பூலோகத்திலே தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களோடு கூட அவர் விழாவும் பொழுது வாசம் பண்ணும் பொழுது அது அவருக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. பிரதேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு காரியம்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், ஒன்றுக்கும் உதவாத நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுவதில் அவர் மகிழ்கிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். தேவஜனங்களாகி நாம் உணர்கிறோமா? இன்று நாம் எந்தெந்த காரியத்தில் சந்தோஷப்படுகிறோமோ அந்த காரியங்கள் உண்மையான சந்தோஷம் அல்ல. இது நாம் எந்தெந்த காரியத்தை விரும்புகிறோமோ அது அல்ல உண்மையான மன மகிழ்ச்சி. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பதை, நமக்குள்ளே உலாவுவதை, நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை அவர் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் அவர் தெரியப்படுத்துகிறார். அவர் அதை விரும்புகிறார், அவர் அதை வாஞ்சிக்கிறார், அவர் அதை வாக்கு பண்ணுகிறார். இவ்வளவாய் நம்மை நேசித்து நமக்கு நன்மை செய்யும்படியாய் தம்மையை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்று எந்த காரியத்தை நாம் நம்முடைய சந்தோஷமாக வைத்திருக்கிறோம், எது நம்முடைய மன மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் அது நம்ம தேவ சமூகத்தில் இருந்து அதை குறித்து தியானித்தோமேனால் நாம் இன்று சந்தோஷம் மன மகிழ்ச்சி என்று பிடித்து வைத்திருக்கிற காரியங்கள் அது ஒண்ணுமே கிடையாது. நாம் இன்று சந்தோஷம் மன மகிழ்ச்சி என்று நினைக்கிற உறவுகள் அவர்கள் உண்மையாகவே நம்மை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. ஒருவேளை அவர்களும் நம்மை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருந்தாலும் அந்த அன்பு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இணையானது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு பக்கத்துல கூட என்ன பண்ண முடியாது. நம்மை சூழ்ந்திருக்கிற உலக உறவுகளின் அன்பு வராது. நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். ஒருவேளை நமக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. அப்படி அவர்கள் கொடுத்தாலும் அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மாலும் யாருக்காகவும் ஜீவனை கொடுக்க முடியாது. நாம் ஜீவனை கொடுத்தாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆனா இன்று நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நான் நீங்களும் உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அது நிமித்தம் இன்று நானும் நீங்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இது அவர் நமக்கு பாராட்டின கிருபை, இது அவர் நம்மை வைத்த அன்பு. இந்த அன்பின் மிகுதியினால் அவர் நமக்குள்ளே நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் வாஞ்சிக்கிறார். இதை ஜனங்களாகி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதை அலட்சியம் பண்ணினால் அந்த மனுஷன் பாவியல்ல, அந்த மனுஷன் துரோகியா இருக்கிறான். ஏன்னா எந்த காரியத்துக்காக அவன் தேவனின் அன்பை அலட்சியம் பண்ணுகிறான்? உண்மையாகவே தேவனின் அன்பை காட்டிலும் தேவஜனங்களாகி நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற உலக உறவுகள், உலக காரியங்கள், உலக மேன்மைகள், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அது உண்மையான சந்தோஷமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது அழிந்து போகும். உலகத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் சகலமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
பிரயோஜனங்களாகி நாம் எந்தெந்த காரியத்தை பிடித்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை வாஞ்சிக்கிறோமோ, அதனால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறவர், நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தவர், அதற்கு இணையான அன்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார், அதை வாக்கு பண்ணுகிறார். எதற்காக வாக்கு பண்ணுகிறார் தெரியுமா? ஒருவேளை அந்த வசனத்தை நாம் வாசித்தாலோ தியானித்தாலோ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அவ்வளவு பெரிய ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரா? என்னோடு கூட வாசம் பண்ணுவாரா? அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வாசம் பண்ணலாம்? நான் ஒரு புறஜாதி, உலக உறவுகளால் கூட பிரயோஜனம் இல்லை என்று தள்ளப்பட்டவள், என்னால யாருக்கு எந்த பயமும் இல்லை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே எதை உருவாக்கும் தெரியுமா? அவிசுவாசத்தை உருவாக்கும், கேள்வியை உருவாக்கும். அது நிமித்தம் நாம் எடுக்கிற முடிவுதான் நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், எனக்குள்ள வந்து வாசம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நாமே நம்மை பின்மாற்றத்திற்குள்ளே தள்ளி விடுவோம். அதனால்தான் ஆண்டவர் தேவஜனங்களாகிய நாம் இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசினால் ஏவப்படுகிற சுபாவங்கள், நினைவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று தேவஜனங்களாகிய நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புவதை அவர் நமக்கு வாக்குத்தத்தமாகவே தந்து அதை உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாய் நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், இதை நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இப்படி அவர் நமக்கு வாக்கு பண்ணின இந்த வார்த்தை நிச்சயமாய் அவரால் நிறைவேற்றப்படும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாமல் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாய் செய்வார். இது அவருடைய மன மகிழ்ச்சி, இது அவருடைய சந்தோஷம், இது அவருடைய விருப்பம், வாஞ்சை, அவருடைய ஏக்கம். தேவஜனங்களாகி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்பது தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்று நானும் நீங்களும் நித்திய ஜீவனை வாஞ்சிக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று இயங்குகிறோம். அதற்காகவே அநேக காரியங்களை செய்கிறோம், கீழ்ப்படுகிறோம், வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். இது எல்லாமே ஓகேதான். தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம், மறுமையிலே நானும் நீங்களும் கர்த்தரோடு கூட வாழ வேண்டுமானால் இம்மையிலே அவர் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட வாழ வேண்டும் என்கிற அந்த பிரதானமான கர்த்தருடைய வாஞ்சையை, விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எந்த ஒரு மனுஷன் இம்மையிலே கர்த்தர் தன்னோடு கூட வாழத்தக்கதா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கிறானோ அந்த மனுஷனால் தான் மறுமையிலே கர்த்தரோடு கூட வாழ்கிற நித்திய ஜீவனின் வாழ்க்கையை சோதரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைனா நித்திய ஜீவன் என்பது நாம் நினைக்க கூட முடியாத ஒரு காரியமாக மாறும். அவர் விரும்புறதை நம்ம செஞ்சாதான் நாம் விரும்புகிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவஜனங்களாக நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய மன மகிழ்ச்சியாய், நம்முடைய சந்தோஷமாய், நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாய், வாஞ்சையாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். தேவஜனங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் சாத்தியமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் நம்மால் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி உடனே என்ன பண்ணும்? இந்த மாம்சம் நமக்குள்ளே அந்த கேள்வியை எழுத பண்ணும். அப்படி இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட கேள்விகளை நமக்குள்ளே வந்து அவன் போடுவான். அதற்கான பதிலாகத்தான் இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார். இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை மாதிரியாக நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னோடு கூட இருக்கத்தக்கதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்து இப்பொழுது மறுமையிலே பிதாவோடு கூட அவருடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட வீற்றிருப்பான். நாம் எதை ஜெயிக்க வேண்டும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க எந்தெந்த காரியங்கள் தடை செய்கிறதோ அதை நாம் ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயிக்கும்படியான மாதிரியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை காண்பித்து தந்தார்.
யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. சகலத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னையும் ஜெயிக்க வைப்பேன் என்று. இந்த எல்லா காரியத்தையும் தேவசங்களாகி நாம் நிதானித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற அந்த பிரதானமான சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவசங்களாகி நம்மோடு கூட நிச்சயமாய் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அப்படி வாசம் பண்ண எந்தெந்த காரியங்கள் தடை செய்கிறதோ அதை ஜெயிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை மாதிரியாக காண்பித்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படியான பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் இம்மையிலே நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது நிச்சயமாக தேவர்களாகி நாம் மறுமையிலே கர்த்தர் நம்மை அழைத்து செல்லும் பொழுது மறுமையிலே கர்த்தரோடு கூட வாழ்கிற அந்த நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரிக்க முடியும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு அனுபவம் எந்த ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை இருக்கிறதோ இம்மையிலே கர்த்தர் தன்னோடு கூட வாழத்தக்கதா யோசேப்பை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒரு பிரதானமான 5 நன்மைகளைத்தான் நாம் முதலாவது தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்து தேவர்களாகி நம்முடைய தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார். தேவர்களாகி நாம் நன்றாய் அறிந்த ஒரு தேவ மனுஷன் தான் தாவீது. தாவீதின் வாழ்க்கையில தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவன் வாழ்க்கையில் அவனுக்கு செய்த பிரதானமான 5 நன்மைகளை தான் கர்த்தர் தேவர்களாகி நமக்கு காண்பித்து தந்து நம்மை அவர்களை பலப்படுத்துகிறார். முதலாவது நன்மை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 34 முதல் 37 வசனங்கள் வரைக்கும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே தெரியும். தேவர்களாகிய நமக்கு முதலாவது கர்த்தர் காண்பித்து தருகிற தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு பிரதானமான நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். இதெல்லாம் ஒரு நன்மையா அப்படின்னு சிலருக்கு தோணும். அவன் எந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை ஆயத்தப்படுத்துகிற அனுபவம் என்பது எவ்வளவு பெரிய நன்மை என்று. கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்படுகிற அனுபவம். இங்கே தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு பிறந்த ஒரு மனுஷன். தாவீது பிறப்பதற்கு 8 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன பண்றாரு? சவுலை தள்ளி தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று சாமுவேலை கொண்டு சவுலுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் பிறப்பதற்கு முன்பதாகவே ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் பிறந்தவுடன் என்ன பண்ணல? கர்த்தர் அவனை ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார வைக்கல. அதற்கு பதிலாக முதலாவது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனுக்கு செய்கிற ஒரு பிரதானமான நன்மை தான் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். யுத்தத்திற்கான வஸ்திரம் கூட போட தெரியாத தாவீதை பின் நாட்களிலே அவன் செய்த எல்லா யுத்தத்திலும் ஜெயம் பெறத்தக்கதால் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் என் தேவன் படிப்பித்தார் என்று தாவீது சங்கீதங்களில் எழுதத்தக்கதால் கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்தினான். யுத்தத்திற்கான வஸ்திரம் கூட போட தெரியாத தாவீது இப்பொழுது தாவீதின் விரல்கள் கூட யுத்தம் செய்யும். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதை ட்ரெயின் பண்றாரு, உருவாக்குகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு குயவன் கரத்துல களிமண் இருக்கிறது போல இப்பொழுது தாவீது கர்த்தரின் கரத்தில் இருக்கிறான். ராஜாவாக அந்த சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு முன்பதாக அந்த ராஜாவுடைய ஸ்தானத்துக்காக தாவீது முதல்
முதலாவது ராஜாவாக உருவாக்கப்பட வேண்டும். சும்மா எடுத்தோட என்ன பண்ண முடியாது. தேவனால் உருவாக்கப்பட்ட நமக்கு என ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்தானத்திலே நம்மால் உட்கார முடியாது. கர்த்தர் அப்படி தாவீதை உட்கார வைக்கல, அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி ஆயத்தப்படுத்தினதுனால இஸ்ரவேலின் உயர்ந்த மனிதனாகிய சவுல் யுத்தம் செய்ய பயந்த அந்த கோலியாத்திற்கு முன்பதாக தாவீது என்ன பண்றான்? பயமே இல்லாம போய் நிற்கிறான். இதற்கு என்ன காரணம்? கோலியாத்திற்கு முன்பதாக நிற்க கர்த்தர் தாவீதை ஏற்கனவே சிங்கத்திற்கு முன்பதாகவும் கரடிக்கு முன்பதாகவும் நிறுத்திவிட்டார், ஆயத்தப்படுத்தினான். ஒரு நாட்டின் ராஜாவை தன்னை கொலை செய்யும்படியாய் துரத்துகிறான். ஆனா தாவீது என்ன பண்ணல? சோர்ந்து போய் முடங்கி போகல. ஏன்னா ஏற்கனவே தாவீதை கர்த்தர் எல்லாரும் பார்த்து பயந்து, சவுல் ராஜா கூட பார்த்து பயந்து இந்த கோலியாத்திற்கு முன்பதாக கர்த்தர் நிறுத்தி ஆயத்தப்படுத்தி விட்டார். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கர்த்தருக்குரியவர்களாக ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், ஆண்டவரே அநேக வாக்குத்தத்தங்கள், உயர்ந்த மகிமையான வாக்குத்தத்தங்கள் எனக்கு நீ தந்திருக்கிறீர், என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் தரிசனம் மிக பெரியதா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையே இப்படி இருக்கு. சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாருமே பார்த்து பயப்படுற கோலியாத் எனக்கு முன்னாடி வரும். ஒரு நாட்டின் ராஜாவை என்னை கொலை செய்யும்படியா காரணம் இல்லாமல் பொறாமையினால் துரத்துகிறான். இது எல்லாமே எதனால? இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற தேவஜனங்களாகி நம்மை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், இது நான் உனக்கென வைத்திருக்கிற உயர்ந்த மேன்மையான ஸ்தானத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இது கர்த்தர் நமக்கு செய்கிற பிரதானமான நன்மை. தேவனால் ஆயத்தப்படுத்தப்படுகிற அனுபவத்தை நன்மையாக பார்க்காமல் இருக்கிறதுனால தான் நாம் சோர்ந்து போகிறோம், நாம் முடங்கி போகிறோம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன், ஆனா அதில் இருக்கிற பொல்லாப்பு என்னை நேரிடாது, என்னை அணுகாது. ஏன்னா இது எனக்கான முடிவு அல்ல, இது எனக்கான பாதை. இந்த பாதை எதில் முடியும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மையான அந்த தரிசனம், அந்த வாக்குத்தத்தம், அதில் தான் முடியும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது. எந்த பொல்லாப்பும் எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்த சேதப்படுத்த முடியாது. என கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதை தாவீது அறிந்திருந்தான், அதனால் அறிக்கை செய்கிறான். முதலாவது கர்த்தர் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றுமே தெரியாமல் இருந்த நம்மை கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மை குறித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற, நமக்கு அவர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற. ஒன்றுமே தெரியாம ஆயத்தப்படுத்தப்படாம கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள எழுதக்கூடாது. ஒருவேளை ஆயத்தப்படுத்தப்படாமல் ஒரு மனுஷன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தால் அது அவனுடைய வாழ்க்கையில் நிலைக்காது. சொல்ல போனா அந்த ஆசீர்வாதம் கூட, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கூட அவனை தேவனை விட்டு வழி விலகி போக செய்யும். இதை சாலமோனின் வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீது ஆயத்தப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டது போல சாலமோன் என்ன பண்ணப்படல? ஆயத்தப்படுத்தப்படல. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்படுகிற அனுபவத்திற்கு உட்படல. தாவீதை போல சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் சவுல் ராஜாவையும் அதன் பிற்பாடு அநேக சத்துருக்களையும் தாவீது சந்தித்தது போல, அது நிமித்தம் கர்த்தரால் தாவீது ஆயத்தப்படுத்தப்பட்டது போல சாலமோன் என்ன பண்ணல? ஆயத்தப்படுத்தப்படல. கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்தார், கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆனா தாவீதுக்கும் சாலமோனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இவ்வளவாய் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம், துன்பம், இவைகளுக்குள்ளே கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட தாவீது தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தான். ஆனா இவ்வளவாய் மேன்மை, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஞானம் என்று கர்த்தரிடத்திலிருந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொண்ட சாலமோன் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே எல்லாம் மாயை என்று தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நிறைவில்லாமல் அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். சாலமோனுக்கும் ஆசீர்வாதம் யார் தான் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தார். நன்மை ஆண்டவர் தான் கொடுத்தார். ஞானம் ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆனா தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே சாலமோன் தேவனை விட்டு வழி விலகி போகும்படியா அவனுடைய இருதயத்தை திருப்பினது. இதற்கு என்ன காரணம்? ஆயத்தப்படுத்தப்படாமல்
அவன் தகப்பனாகிய தாவீதை போல ஆயத்தப்படுத்தப்படாமல் சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டதான் காரணம். இதனாலதான் தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்று நாம் சந்திக்கிற சிங்கம், இன்று நாம் சந்திக்கிற கரடியை போன்ற சூழ்நிலை, மனிதர்கள், பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள், அநேக நெருக்கங்கள், இல்லாமைகள், வெறுமைகள், தேவைகள், வனாந்திர வாழ்க்கை, இவை அனைத்தும் தேவஜனங்களாகி நம்முடைய நன்மைக்காகவே, நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகவே, நமக்கு என கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ந்த தரிசனம், வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவே கர்த்தர் இப்படிப்பட்ட வழியிலே, பாதையிலே நம்மை நடத்துகிறார். இதன் முடிவு மரணம் அல்ல, இதன் முடிவு நித்திய ஜீவன். அவர் நமக்கு நியமித்த பாதை, இதில் தீமை எவ்வளவு வேண்டும் இருக்காது. இது மனுஷன் நியமித்த பாதை அல்ல, நாம் நியமித்த பாதையும் அல்ல. தாவீதின் வாழ்க்கையில் இது கர்த்தர் நியமித்த பாதை. சவுல் நினைச்சாரு நான் துரத்த தாவீது ஓடுறான்னு. ஆனா சவுலுக்கும் தெரியாது இது சவுல் நியமித்த பாதையும் அல்ல, தாவீது நியமித்த பாதையும் அல்ல. இது தாவீதை ஆயத்தப்படுத்தும்படியாய், தாவீதுக்கு என்ன தேவன் வைத்த அந்த உயர்ந்த அந்த சிங்காசனத்திலே தாவீதை அமர பண்ணும்படியா கர்த்தர் தாவீதுக்கு என்ன நியமித்த பாதை. இதே போல தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் நம்மை நெருக்கலாம், சத்துருக்களை போல எழுப்பலாம். ஒருவேளை அவங்க இருதயத்தில் அவர்கள் நினைக்கிறது நடக்கிறது போல இருக்கலாம். ஆனா இது அனைத்துமே கர்த்தர் தேவஜனங்களாகி நம்முடைய நன்மைக்காக அவர் நமக்கு நியமித்த பாதையிலே நம்மை ஆயத்தப்படுத்த, உருவாக்க இப்படி நடத்துகிறார். இது நம்மை பலப்படுத்துமே தவிர நம்மை பலவீனப்படுத்தாது. இது நம்மை உருவாக்குமே தவிர நம்மை உடைக்காது. கர்த்தர் உடைப்பது நம்மை அவருக்கென உருவாக்க. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். முதலாவது தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற நன்மை, அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதே 1 சாமுவேல் அதனுடைய 16 அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் தாவீதை அறிமுகப்படுத்துகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். சாமுவேல் ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை கர்த்தருக்கென அபிஷேகம் பண்ணும்படியா அவன் வந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணல, சாமுவேல் கிட்ட தாவீதா அப்படின்னு சொல்லல. தாவீதின் முதல் 7 சகோதரர்களையும் சாமுவேல் என்ன பண்றாரு, அவர் பார்த்து இவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் யாரையுமே தெரிந்து கொள்ளல. அப்படி இருக்கும் பொழுது சாமுவேல் ஈசாயின் இடத்தில் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இப்ப ஈசாய் சொல்றான், இல்ல எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல தாவீதை அவன் தகப்பன் அவன் பெயரை சொல்லி கூட அறிமுகப்படுத்தவில்லை. அவன் சகோதரர்களும் அவன் பெயரை என்ன பண்ணல, அவன் பெயரையோ அவனையோ குறித்து எந்த காரியத்தையும் சொல்லல. யாரும் அவரை தானாக முன் வந்து அறிமுகப்படுத்தல. யாரும் அறிமுகப்படுத்தாவிட்டாலும் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவனை அறிமுகப்படுத்துகிறார். தாவீது வந்த பொழுது இதோ இவன் தான், நீ எழுதி இவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் தாவீதை கனப்படுத்துகிறார். இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது கர்த்தர் தாவீதை கனப்படுத்துகிறார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 43 அதிகாரம் தெளிவாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். இப்ப தேவ ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற இரண்டாவது பிரதானமான காரியம், தேவ பிள்ளைகளாகி நம்மை கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். ஒருவேளை நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கு? எனக்கு அறிமுகமானவர்கள் கூட என்னை அறியாமல் போகிற ஒரு நிலையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரே, அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அறிமுகப்படுத்துவேன் என்று. தாவீதின் வாழ்க்கை ஆரம்பத்தில் எடுத்த உடனே என்ன பண்ணல, தாவீதை சாமுவேலுக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தல. அதற்கென ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். என வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்று. தேவ ஜனத்தின் வாழ்க்கையில நம்மை அறிமுகப்படுத்தும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நல்ல தேவன், நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். ஈசாய் தாவீதை அறிமுகப்படுத்தல. எல்லாருக்கும் இளைய என்னுடைய குமாரன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லல. சாமுவேல் தான் கேட்கிறார், இவ்வளவுதான் உன் குமாரனா? உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா?
ஈசாயாக தாவீதை அறிமுகப்படுத்தவில்லை, அவன் பெயரை கூட சொல்லவில்லை. ஆனா பரலோக தேவன், பரலோக தகப்பன் தாவீதை அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்தும் பொழுது கர்த்தர் தாவீதை கனப்படுத்துகிறான். அதன் அடையாளமாகத்தான் எல்லாரும் கண்டு நடுங்குகிற அந்த சாமுவேல் இப்பொழுது தாவீதுக்கு முன்பதாக எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று எல்லா ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். அவன் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து போக கர்த்தர் விடவில்லை. இவ்வளவாய் கர்த்தரால் நடத்தப்பட்ட சாமுவேல் இப்பொழுது தாவீதுக்கு முன்பதாக, எல்லாருக்கும் இளையவனுக்கு முன்பதாக, ஒரு ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பனுக்கு முன்பதாக அவன் எழுந்து அவனுக்கென கொண்டு வரப்பட்ட அந்த தைல கொம்பில் இருந்த அந்த அபிஷேக தைலத்தை அவன் தலையிலே ஊற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். தாவீதை கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார், தாவீதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இதே போல தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்மை அறிமுகப்படுத்தி யாரும் இல்லாமல் இருக்கலாம். உலக உறவுகளோ, நமக்கு அறிமுகமானவர்களோ நம்மை அறிமுகப்படுத்த அவர்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம். அதற்குரிய ஸ்தானம், அதற்குரிய பதவி, அதற்குரிய ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்த நம்முடைய தேவன், நம்மை முன்குறித்தவர், நம்மை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறவர், உன்னதங்களில் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்தவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை அறிமுகப்படுத்துவேன். நான் உன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். இதற்கு தேவஜனங்களாகி நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? பொறுமையா இருக்கும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். உடனே தாவீது என்ன பண்ணல? தன்னை தானே உயர்த்தல, தன்னை தானே அறிமுகப்படுத்தல. இன்று அநேகருடைய பிரச்சனை அதுதான். தன்னைத்தானே உயர்த்துகிறது, தன்னைத்தானே அறிமுகப்படுத்துவது. அது ரொம்ப நாள் நிற்காது. கர்த்தர் நம்மை அறிமுகப்படுத்தணும், கர்த்தர் நம்மை கனப்படுத்தணும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிறானோ அந்த மனுஷனை எந்த ஒரு மனுஷனாலும் கனவீனப்படுத்த முடியாது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன். தாவீதை கனப்படுத்தினது போல நான் உன்னை அறிமுகப்படுத்தி உன்னை கனப்படுத்துவேன். தேவஜனங்களாகி நாம் எதை குறித்தும் கலங்காமல், யார் மறந்தாலும், யார் அறிமுகப்படுத்தாமல் இருந்தாலும், யார் தெரியாது என்று சொன்னாலும், பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் நம்மை அறிமுகப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் தேவஜனமே, நீ பொறுமையாய் உன்னை நீயே அறிமுகப்படுத்தாதே, உன்னை நீயே கனப்படுத்தாதே. உன்னை கனப்படுத்தவும், உன்னை அறிமுகப்படுத்தி அது நிமித்தம் உன்னை கனப்படுத்த உன்னுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக தாம் சொன்னதை தாவீதுக்கு செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். மூன்றாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 16 அதனுடைய 13வது வசனம் தெளிவாக சொல்கிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, மூன்றாவது கர்த்தர் செய்கிற பிரதானமான ஒரு நன்மை, தேவஜனங்களாகி நம்மோடு கூட கர்த்தர் செய்கிற நன்மை, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் வாக்கு பண்றார், நான் போன பிற்பாடு உங்களை பலப்படுத்த, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்த, நான் என்னுடைய ஆவியை, நான் பிதாவின் ஆவியை உங்களுக்கு என அனுப்பும்படியாக நான் வேண்டிக் கொள்வேன். அந்த தேற்றல் வாழும் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், உங்களை மனவாளனாகி எனக்குரிய மனவாட்டியாக உருவாக்குவார் என்று புதிய பாட்டிலே கர்த்தர் நமக்கு வசனங்களை எழுதி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது கர்த்தர் செய்கிற பிரதானமான நன்மை, இது மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அதற்கு நிரலாட்டமாக தைல கொம்பிலே அபிஷேக எண்ணெய் தாவீதின் தலையில் ஊற்றப்பட்டது. இன்று பரிசுத்த ஆவியானவர் என்கிற நிறைவு அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு செய்கிற பிரதானமான வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். தேவஜனங்களாகி நாம் எந்த ஒரு காரியம் இல்லைன்னு கலங்குறோம், இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ஏதோ ஒரு ஆவி அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவர். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற ஆவியானவர்.
அவரை நம்மை பலப்படுத்தும்படியே நமக்கென அருளப்பட்டவர். மீட்கப்படும் நாளுக்கென நமக்காக அருளப்பட்ட முத்திரை. அந்த முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது, ரகசிய வருகையை தம்முடைய மனவாட்டியை அழைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் நம்மை அவருடைய மனவாட்டி என்று அடையாளப்படுத்துகிறார். நாம் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியா நமக்கு கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு மிக மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண நாம் பரிசுத்த கிரியைகளை வெளிப்படுத்தணும். இந்த தேவஜனங்களாகி நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்மில் அநேகர் பெற்றிருக்கிறோம், அநேகர் பெறாமல் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் அந்த அனுபவத்திற்காக வாஞ்சித்து அதற்குரிய கிரியைகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குப்படின பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை நமக்கு தருவார். ஆனால் பெற்றுக்கொண்ட ஜனங்களின் அநேகர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறாங்க. இது மிக மிக ஒரு மோசமான சுபாவம். பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாக நாம் என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எது அவரை துக்கப்படுத்தும்? அவர் பெயரை பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு கிரியையும் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற கிரியையா இருந்தாலும், வெளிப்புறமான மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற கிரியையா இருந்தாலும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு கிரியையும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். இப்ப கர்த்தர் நமக்கே தந்த அந்த பிரதானமான நன்மையை நாம் துக்கப்படுத்தி அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர் நமக்கே அருளப்பட்டவர். அவர் நம்மை முத்திரையாக இருக்கிறார். நிச்சயமாக நாம் அவரை துக்கப்படுத்தாமல் அவரை பிரியப்படுத்தி அவர் நம்மை ஆளுகை செய்யத்தக்கதா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். அப்படி எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் அவனுடைய வாழ்க்கையில் வாழத்தனை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து அவனை அபிஷேகித்து அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆளுகை செய்வார். அவர் குலாமை வாசம் பண்ணுவார். அவனை பலப்படுத்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இது கர்த்தர் நமக்கு தருகிற பிரதானமான நன்மை. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, தேவனால் கொடுக்கப்படுகிற அபிஷேகம். இது தாவீதின் வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவஜனங்களாகி நம்மை கர்த்தர் அபிஷேகம் செய்கிறார். தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை அபிஷேகித்த பொழுது அந்த வசனம் தெளிவா சொல்கிறது, அவன் சகோதரர்கள் மத்தியில நடுவில் கர்த்தர் தாவீதை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் செய்கிறார். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா தகுதியான உலக தகப்பனால் முன்னிறுத்தப்பட்ட 7 சகோதரர்கள் தாவீதை சுற்றி நின்றாலும் கர்த்தர் அதை தாவீதுக்கு என ஆயத்தப்படுத்தினதுனால அதில் ஒரு சொட்டு கூட வீணாய் போக கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை, கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஏன் அதை கொண்டு வந்த சாமுவேல் கூட எலியாப் மேலும் மற்ற சகோதரர்கள் மேலும் அதை ஊற்ற அவன் விரும்பின பொழுது கூட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இதற்கு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் இன்று நானும் நீங்களும் அபிஷேகம் பெற, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற கர்த்தர் மட்டுமே காரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே காரணம். அதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது. இது அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை, அவருடைய கண்களை நாம் பெற்றுக்கொண்ட தயவு. பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற அந்த அபிஷேகத்தின் நிறைவு என்பது கர்த்தருடைய கண்களில் நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை காண்பிக்கிறது. இது யாருனாலும் கிடையாது. ஏன் நம்முடைய கிரியைகள்னால கூட கிடையாது. நாம் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் பரிசுத்தமா இருந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லி நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு தேவர்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம்தான். இது என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கண்களை கிடைத்த தயவு. அவர் என்னை முன்குறித்ததுனால, அவர் என் மேல் அன்பா இருந்ததுனால, அவர் என்னோடு வாசம் பண்ணி நான் அவரோடு கூட வாசம் பண்ணும்படியா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அவர் சித்தம் வைத்ததுனால கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை அதை பெற்றுக்கொள்ள அநேகர் வாஞ்சித்து ஏங்கி தகுதியுள்ளவர்களாய் வாழ்ந்த அந்த நிலையிலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மத்தியிலே ஒன்றுக்கு உதவாத நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவர் அபிஷேகித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை
கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கான நன்மையாக அவர் தந்திருக்கிறார். நான்காவது கர்த்தர் காண்பித்து தருகிற நன்மை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 14, 28 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். தாவீது தன் செயலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார். இந்த 3 வசனங்களிலும் ஒரு காரியம் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இந்த அனுபவத்தின் நிமித்தம் கர்த்தர் தாவீதுக்கு செய்த 4வது பிரதானமான நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை தன்னுடையவனாக அடையாளப்படுத்துகிறார். யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? தனக்கு தெரியாதவர்களோடு கூட இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு கூட இருக்கிறாங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல அவங்க நெருங்கின உறவின் முறையா இருப்பாங்க. இந்த இடத்துல கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று அவனை தன்னுடைய வாழ்நாள் சத்ருவாக கருதின சவுலும் அதை அறிந்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறது நிமித்தம் அவன் தன்னுடைய எல்லா கிரியைகள் செயல்களிலும் புத்திமானாய் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். இது எல்லாமே எதை உணர்த்துகிறது தெரியுமா? தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த பிரதானமான நன்மையாக கர்த்தர் தாவீதை தன்னுடையவனாய் அடையாளப்படுத்தினதை உணர்த்துகிறது. இது நிமித்தம் சவுல் ஒரு நாட்டின் ராஜா தாவீதுக்கு பயப்படுகிறான். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இன்று கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை அவருடையவர்களாக அடையாளப்படுத்துகிறார். எசேக்கியேல் 16 கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், இவ்விதமாய் நீ என்னுடையவளானா என்று. இன்று நானும் நீங்களும் எதற்காக கலங்குகிறோம்? ஐயோ எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவ யாரும் இல்லை, எனக்கு உறவினர்களா இருக்கிறவர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் பிரச்சனைகள் நம்மை கலங்க பண்ணுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று நான் அடையாளப்படுத்துகிறேன். உன்னை என்னுடைய அன்பின் அடையாளமாக நான் இந்த உலகத்துக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதை உணராதனால்தான் சோர்ந்து போறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட சில நேரங்களில் முடங்க இதுதான் காரணம். கர்த்தர் நம்மை அவருடையவர்கள் என்று அடையாளப்படுத்தினதை நாம் அறியாமல் இருக்கிறோம், நாம் உணராமல் இருக்கிறோம். இதை நாம் அறிந்திருந்தோமே ஆனால், உணர்ந்திருந்தோமே ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மகிழும். உலக உறவுகள் தரலாம், உலக மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவள் என்று, நீ என்னுடையவன் என்று நான் அடையாளப்படுத்துகிறேன். இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதிலும் பிரதானமான உன்னை சத்ருவாக கருதுகிற பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களும் பிசாசும் அதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இங்கே கர்த்தர் தாவீதை அவர் அடையாளப்படுத்துகிறார் தன்னுடையவனாக. அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற சகல கிரியைகளும் அவனுக்கு வாய்க்கும்படியா, அவன் கிரியைகள் எல்லாவற்றிலும் அவன் புத்திமானாய் மகா புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை செய்கிறார். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று புத்தியீனமாய் ஒன்றும் அறியாமல் எதற்கு உதவாமல் இருக்கிற நாம் அநேக காரியங்கள புத்தியாய் நாம் நடந்து கொள்ள, ஞானமாய் நாம் செயல்பட என்ன காரியம், என்ன காரணம்? நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்பட என்ன காரணம்? கர்த்தர் நம்மை அவருடையவர்களாக அடையாளப்படுத்தி நிறுத்தியிருப்பதன் காரணம். இதை அறிந்திருக்கிறோமா? இதை நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பாபிலோன் தேசத்திலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். அதை நிமித்தம் அந்த தேசத்தில் உள்ள எல்லா மற்ற மனுஷர்களை, ஞானிகளை பார்க்கிலும் ஞானவான்களாய் புத்திமான்களாய் நடந்து கொள்ளும்படியார் கர்த்தர் இந்த 4 வாலிபர்களுக்கும் ஞானத்தை கொடுத்தார். அவர்களை விசேஷப்படுத்தி நிறுத்தினார். இதே போல தேவஜனங்களாகி நமக்கும் கர்த்தர் நிச்சயமா செய்வார். நம்மை அவர் அடையாளப்படுத்துகிறார் அவருடையவர்களாக. இதை கண்டு சத்துருக்கள் நடுங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா சத்துருவின் ஆயுதம் வாய்க்காது. எந்த விதத்தில் தள்ளலாம், எந்த விதத்தில் அழிக்கலாம், நெருக்கலாம் என்று நினைக்கிற சத்துருக்கள் வகையும் வழியும் அறியாமல் குழம்பி போகும்படியார் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் அவருடையவர்கள் என்று கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துவது நிமித்தம் நமக்கு சத்துருக்கள் பயப்படும்படியார், நீ செல்லும் இடமெங்கு முன்னே குறித்த பயமும் கெடியும் உண்டாகும்படியாய் செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் செய்து முடிப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினாரே.
இது எதனால? மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட வழி நடந்ததுனால, அவர்களை வழி நடத்தி அவர்களோடு கூட இருந்ததுனால, தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை தன்னுடையவன் என்று அடையாளப்படுத்தினான். இதே போல கர்த்தர் நமக்கும் செய்வான். அவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான். இன்று அநேக காரியங்கள் உலகத்திலிருந்து நம்மை நெருக்க வந்தாலும், நம்மை விழத்தள்ள வந்தாலும், சத்துருவால் ஏற்பட்ட மனிதர்கள் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எழுப்பினாலும், கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிறார் அவருடையவர்கள் என்று. அது நிமித்தம் சத்துருக்களும் கர்த்தர் நமக்கு ஞானமாக இருந்து பலனாக இருந்து நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படி செய்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவதை, நம்மை அவருடையவர்களாக அடையாளப்படுத்தி நிறுத்துவதை கண்டு சத்துருக்களும் நடுங்கும்படியால் பயப்படும்படியால் கர்த்தர் கிருபை செய்வான். இது கர்த்தருடைய வார்த்தை. தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில தாவீதுக்கு கர்த்தர் இதை செய்தாயானால், தாவீதோடு கூட இருந்து தாவீது தன்னுடையவன் என்று அடையாளப்படுத்தி அவனை குறித்த பயம் சத்துருக்கள் இருதயத்தில் எழும்பும்படியால் கர்த்தர் கிருபை செய்தாயானால், அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்கும்படியால் கர்த்தர் கிருபை செய்தாயானால், நமக்கும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்மோடு கூட கர்த்தர் இருந்து நாம் அவருடையவர்களாக கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்தி நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்து அதை வாய்க்கும்படியாய் செய்து நம்மை குறித்த பயம் சத்துருக்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். இது கர்த்தர் நமக்கு செய்கிற பிரதானமான நன்மை. கடைசியாக கர்த்தர் நமக்கு காண்பித்து இருக்கிற நன்மை தான். எடுத்துக்கொள்வோம் 2 சாமுவேல் அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம், அதனுடைய 12வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று. இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி, நம்மை அறிமுகப்படுத்தி, நம்மை அபிஷேகித்து, நம்மை அடையாளப்படுத்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, எப்படி தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் நித்தியமாகவும் நிரந்தரமாகவும் தாவீது அனுபவிக்கவும், தாவீதின் சிங்காசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஆளுகை செய்யத்தக்கதாக அவனுடைய ராஜ்யபாரம் திடப்படவும், தாவீதின் குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியப்படவும் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தாரோ, இதே போல தேவஜனங்களாகிய நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமும் நித்திய நிறைவான ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். தாவீதின் கூடாரம் விழுந்து போனது, ஆனாலும் அந்த விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் அப்படியே விட்டுறாமல், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் எடுப்பித்து நான் கட்டுவேன் என்று மீண்டும் கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்தார், கட்டினார், அவனை உயர்த்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை அறிமுகப்படுத்துகிறார். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது நித்தியமானது, நிரந்தரமானது, அது நிலையான ஆசீர்வாதம். நிலையான வீட்டை கர்த்தர் தாவீதுக்கு கட்டினார், நிலையான சிங்காசனத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையான நிரந்தரமான நிறைவான ஆசீர்வாதத்தை தாவீதை போல கர்த்தர் நமக்கும் தந்து நம்மையும் ஆசீர்வதித்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நம்மோடு முடிந்து விடாமல் தலைமுறை தலைமுறையாக தொடரத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் நாம் அதை நிரந்தரமாய் நித்தியமாய் நிறைவாய் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் தரப்படுகிற ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்கவும் முடியாது, சேதப்படுத்தவும் முடியாது. நாம் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை உருவாக்கி ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நாம் நம்முடைய தலைமுறைகளும் அனுபவிக்கத்தக்கதாக நிறைவாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்கும், அது நித்தியத்திற்குரியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா தேவஜனங்களாகி நானும் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் என்று. இப்படி கர்த்தர் இந்த 5 நன்மைகளையும் தாவீதுக்கு கொடுத்தது போல நம்மோடு கூட கர்த்தர் இருந்து நமக்கு நிச்சயமா செய்வார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை தேவஜனங்களாகி நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவஜனங்களாகி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தாவீதின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பிரதானமாய் காண்பித்த ஒரு காரியம் தான் கர்த்தர் செயல்பட இடம் கொடுக்கிற ஒரு அனுபவம். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல கர்த்தர் செயல்பட இடம் கொடுக்கணும்.
தாவீதின் வாழ்க்கையின் அனுபவங்கள், அவன் எழுதின சங்கீதங்கள், இவை அனைத்தையும் நாம் தியானித்தோமேயானால் பிரதானமாய் தாவீது கர்த்தர் செயல்பட இடம் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் செயல்பட இடம் கொடுக்கிற அனுபவம் என்பது இரண்டு காரியத்தை காண்பிக்கிறது. ஒன்று, கர்த்தருக்காக காத்திருப்பது, இன்னொன்று கர்த்தருக்காக செயல்படுவது. காத்திருக்கிற அனுபவம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை அவர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தெரியப்படுத்தும் வரைக்கும் நாம் காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில் இதை தாவீது செய்தான். தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை அவர் தனக்கு வெளிப்படுத்தும் வரைக்கும் காத்திருந்தான். அதன் பிற்பாடு அவன் செயல்பட்டான், கர்த்தருக்காக செயல்பட்டான். கர்த்தருக்காக செயல்படுகிற அனுபவம் என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்து முடிப்பது, அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பது. முதல் யுத்தத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நேர் வழியாய் போ என்று. இரண்டாவது யுத்தத்திற்கு போகும்போது மறுபடியும் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுற்றி அவர்களுக்கு பின்புறமாய் இருந்து முசுக்கட்டையின் செடிகளை அசையும் பொழுது இதோ நான் உனக்கு முன்பாக புறப்பட்டதை நீ அறிந்து கொண்டு நீ என்ன பண்ணு, நீ செயல்படு. அதன் பிற்பாடு நீ எழுதி யுத்தத்திற்கு போ. இப்படி கர்த்தர் சொல்லுகிற எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு செயல்படுகிற ஒரு மனுஷன் தான் தாவீது. கர்த்தருடைய வார்த்தை வரும் வரைக்கும் காத்திருப்பான். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்து முடிப்பான். இப்படி தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு நாம் யோசிக்காமல், ஐயோ இப்படி செஞ்சா என்ன ஆகும், அப்படி செஞ்சா என்ன ஆகும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு வார்த்தை வைத்து நம்முடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே கர்த்தர் தருகிற ஆலோசனையை அதன்படியே செய்து முடிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதை போல ஆண்டவரே நான் தேசத்துக்குள்ள போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் போன்னு சொல்றான். ஆண்டவரே நான் எங்க போறது அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் என்ன பண்ணல, தன்னுடைய மனமாம்சம் விரும்புகிற இடத்துக்கு போகல. ஆண்டவரே நான் எங்க போகணும்னு மறுபடியும் கேட்கிறான். இதான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னபடியே செயல்படுத்துகிற அனுபவம். அதன் பிற்பாடு கர்த்தர் சொல்கிறார், நீ எப்ரோனுக்கு போயின்று. இப்படி தாவீதின் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தை வரும் வரைக்கும் காத்திருக்கிறதையும், வார்த்தை வந்த பிற்பாடு வார்த்தையில் ஒரு எழுத்து கூட மாறாமல், மறுக்காமல், மறக்காமல் அவன் செயல்படுவதையும் நம்மால் பார்க்க முடியும். தேவஜனங்களாகிய நாமும் கர்த்தருடைய வார்த்தை வரை காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு தாமதிக்காமல் வார்த்தையில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன என்று அறிந்து கொண்டு அந்த வார்த்தையை அதின்படியே செய்து முடிக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுவோம். இந்த இரண்டு காரியம்தான் கர்த்தர் செயல்பட இடம் கொடுக்கிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் கர்த்தர் தான் வாக்கு பண்ணினபடியே இம்மையிலே அவர் நம்மோடு கூட இருந்து மறுமையிலே அவர் குறித்த ஏற்ற காலத்திலே அவர் வந்து நித்திய ஜீவன தேசங்களாக நாம் பிரவேசிக்கும்படியா, கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேசங்களாக நாம் இதை வந்தவர்களால் கர்த்தர் செயல்பட இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட வாழத்தக்கதா இம்மையில் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினபடியே இம்மையிலே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கவும், மறுமையிலே நித்திய ஜீவனை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவும்